வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். என்னக்கா இது இவ்ளோ கூட்டம்? ஊர்வலம் போனவங்க அப்படியே உள்ள வந்து உட்கார்ந்துட்டாங்களா? அதானே, நம்ம ரெஸ்டாரண்ட்ல இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்ல. நல்ல வேளை ஜெயமா நம்ம கூட வரல. வந்திருந்தா என்னோட மருமக ஹோட்டல்ல கால் வச்ச நேரம் தான் இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு புகழ்ந்திருப்பாங்க. இப்ப மட்டும் என்னவா, இந்த கேக்குக்காரி இத வச்சுதான் தான் ராசியானவன்னு பில்டப் பண்ணி வீட்ல நிரந்தரமா துண்ட போடுறதுக்கு பிளான் பண்ணாலும் பண்ணுவா. மா நகருங்கம்மா, 2 பேரும் முக்காலி மாதிரி நடுவுல நிக்கிறீங்க. நான் கை கழுவ போவேனாமா? கூட்டம் அதிகமானவனே நம்மளுக்கு கவனிக்க கூட ஆள் இல்லாம இப்படி பேச்சு வாங்கிட்டு நிக்கிறோம். மேனேஜர் இங்க வாங்க. வாங்க மேடம், வாங்க. எப்போ வந்தீங்க? உட்காருங்க மேடம். எங்க உட்கார்றது? அதான் ஃபுல்லா இருக்கே. ஆமா மேடம், இன்னைக்கு காலையில இருந்தே செம கூட்டம். காலையில இருந்தா? அப்படி என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்? ஏதாவது ஹாலிடேவா இல்ல இன்னைக்கு விசேஷ நாளா? எதுவா இருந்தாலும் இவ்ளோ கூட்டம் இருக்காதே. கிரவுடுக்கு காரணம் இன்னைக்கு கொடுத்த ஆஃபர் மேடம். ஆஃபரா? என்னது? முக்கியமான ஐட்டத்துக்கு 50% ஆஃபர், ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ, குழந்தைங்களுக்கு தனி டிஸ்கவுண்ட், அப்புறம் நிறைய புது ட்ரெடிஷனல் ஐட்டம் சேர்த்திருக்கு. அதனால கஸ்டமர்ஸ் எல்லாம் குவிஞ்சிட்டாங்க மேடம். பரவாயில்லையே, செம்ம ஐடியாவா இருக்கு. இப்படி பண்ணா ரெஸ்டாரண்ட் சீக்கிரமா டெவலப் ஆயிடுமே. ஹே ஜீவா கொக்கா, இந்த கேக் நகர் பிரான்ச் தான் இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான டர்ன் ஓவர் இருந்துச்சு. இப்போ அதையும் சக்சஸ்ஃபுல்லா மாத்தி காட்டிட்டாரே. அது சரிதான். ஏஜே ஒரு விஷயத்துக்கு ஸ்கெட்ச் போட்டாருன்னா அதை முடிக்காம விட மாட்டாரு. அது சரிதான் மேடம். ஆனா இந்த கேகே நகர் பிரான்ச்ல இவ்ளோ கூட்டம் இருக்கிறதுக்கு காரணம் ஏஜே சார் இல்ல மேடம். பின்ன யாரு? நம்ம ஹாசினி மேடம் தான். அவ்வளோ என்ன சொல்றீங்க? இது உண்மையா? ஆமா மேடம். அதோ அங்க நிக்கறாங்க பாருங்க. இவள இந்த சக்சஸ்க்கெல்லாம் காரணம்? இவளுக்கு எது இவ்ளோ மூளை? இதையெல்லாம் செய்யறதுக்கு ஏஜே எப்படி அலோவ் பண்ணாரு? அவரோட பொருள் ஏதாவது தொட்டாலே சீருவாரு. இந்த ரெஸ்டாரண்ட்ல இவளை எப்படி ஆட விட்டுருப்பாரு? அவ பாக்குற பார்வையை பார்த்தா இன்னைக்கு நம்ம கிட்ட பஞ்ச் டைலாக் பேசுவா போல இருக்கு. ஆமாமா, சும்மாவே வாய் வந்தவாசி வரைக்கும் போகும். இன்னைக்கு வேற சாதிச்சிட்டாலே, குத்தாட்டம் போடுவாளே. உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? இங்க நின்னுட்டு இருந்தா கூப்பிட்டு வம்பிழுப்பா. வாங்க போயிடலாம். அவளை பார்த்து நமக்கு என்ன பயம்? அவளுக்காகலாம் நம்ம ஓட முடியாது. வந்தது வந்துட்டோம், வா நம்ம சாப்பிட்டுட்டு போயிடலாம். கரெக்ட்டுக்கா. நியூ ஐட்டம்லாம் சேர்த்திருக்காங்களாமே, அது என்ன லட்சணத்துல இருக்குன்னு பாப்போமா? ஃபுல்லா சாப்பிட்டேன். செம்மையா இருந்துச்சுல? ஏய் சத்தம் போட்டு சொல்லாத, அவ காதுல விழுந்துற போகுது. ஆனா எனக்கு ஒண்ணும் பழைய மாதிரி இல்ல. இவ பண்ணதால ராயல் லுக்கே போயிடுச்சு. சரி வாங்கக்கா நம்ம போலாம். மேடம் பில். நீ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு புதுசா? பில்ல யார்கிட்ட கொடுக்கணும்னு தெரியாதா? ஏய் விடு, எதுக்கு டென்ஷன் ஆகுற? நம்மள இதுக்கு முன்னாடி பாத்திருக்க மாட்டான், விடு. உங்களுக்கு தெரியும் மேடம். தெரிஞ்சுமா பில் குடுக்குற? இதுக்கு காரணம் நான் இல்ல மேடம். வேற யாரு? அது அவங்க தான் மேடம். நாங்க ஏஜியோட மருமகள்னு அவகிட்ட சொன்னியா? சொன்னேன் மேடம். அதுக்கு அவங்க நான் ஏஜோட பொண்டாட்டின்னு சொன்னாங்க. ஏய் என்ன திமிரு இருந்தா எங்ககிட்டயே பில் கேப்ப? ஏன் நீங்க என்ன பெரிய வேல் சிலவரசியா? சாப்பிட்டா பில்லு கொடுக்கணும்னு குழந்தைக்கு கூட தெரியும். இந்த மேனேஜர் கிட்ட எங்களை பத்தி கேட்டு பாரு, நாங்க யாருன்னு சொல்லுவாரு. அத அப்புறமா கேட்டுக்கிறேன். இப்போ சாப்பிட்டதுக்கு பில் எடுத்து வச்சுட்டு போங்க. இன்னைக்கு ஆஃபர்ல சாப்பிட்டிருக்கீங்க, பில் ரொம்ப கம்மியா இருக்கும், கட்டிட்டு போங்க. ஏய் வேணும்னே பம்பு பண்றியா? இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கூட்டத்தை கூட்டிட்டேங்கிற ஆணவத்துல பேசுறியா? இதெல்லாம் அப்படியே நிலைச்சிருமா? இன்னைக்கு ஒரு நாள் ஏதோ லக்குல கிரௌட் வந்துருச்சுன்னா நீ அப்படியே பெரிய பிசினஸ் மேக்னெட் ஆயிடுவியா? ஒரு நாளோ ஒரு மணி நேரமோ நடந்துச்சுல, நான் நடத்தி காட்டிட்டேன்ல. இந்த பிரான்ச் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் தான் ராணி. பிசினஸ் டெவலப்பர், சீஃப் கன்சல்டன்ட்,
மணி மேக்கர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஆனா நீங்க எல்லாரும் சும்மா சுத்துற தண்டங்க தானே? ஏய் ஆய், தண்டோன்னு சொன்னா கோவம் வருதா? அதே மாதிரி சாப்பிட்ட காசு கொடுக்கலனா எனக்கும் கோவம் வரும். நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா? நீ ஏஜேயோட பொண்டாட்டி ஆறதுக்கு முன்னாடி நாங்க மருமகளா இருக்கிறோம். நீ இன்னைக்குதான் இங்க வந்த, ஆனா நாங்க பல தடவை இங்க வந்திருக்கோம். அப்பெல்லாம் நாங்க பில் கொடுத்ததே இல்லையே. கேஷ கொடுங்கன்னா உங்க ஹிஸ்டரிய சொல்லிட்டு இருக்கீங்க. பில் பே பண்ணுங்க. கேஷா கார்டா? ஏய் திருட்டு தலைக்காரி, எங்களை அவமானப்படுத்துறியா? 4 பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே எங்க கிட்ட வம்பிழுக்கிறியா? பேசாம போயிடு. இந்த மேட்டர் ஏஜுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அவரு சாப்பிட்டாலும் பில்ல கொடுப்பேன். அப்படியா? அவரே வராரு, உன் பில்ல கொடு. பல்ல உடைப்பாரு. நீங்க எப்போ வந்தீங்க? தெரியாம வந்துட்டோம். ஆனா போக விட மாட்டேங்கிறா இந்த ஹாசினி. ஏன், என்னாச்சு? பசியா இருக்குன்னு சாப்பிட்டோம், அதுக்கு பில் பே பண்ண சொல்றா. வாட்? ஏய், உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? இவங்க நம்ம வீட்டாளுங்க தானே, வீட்டாளுங்களுக்கே நீ பில் போடுவியா? போங்க. ஓய், ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது. பில்ல கொடுக்காம யாரையும் போக விட மாட்டேன். ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். இங்க என்ன அன்னதானமா செய்யப்படும்னு போர்டு வச்சிருக்காங்க. காசு கொடுத்துட்டு வெளியே போங்க. இது ஒரு ரெஸ்டாரண்ட், நிறைய பேர் வந்துட்டு போற இடம். இங்க உன்னோட முட்டாள்தனத்தை காமிச்சிட்டு இருக்காது. யார்கிட்ட என்ன ரூல்ஸ் அப்ளை பண்ணணும்னு ஒரு விவசாய வேணாமா உனக்கு? அத பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்ல. கார்ல உங்களுக்கு தெரியாம ஏறினதுக்காக என்ன பாதியிலே இறக்கி விட்டவர் தானே நீங்க. தாலிய கட்டினவகிட்டயே கண்டிஷன் போட்டவர் நீங்க. தப்பு செஞ்சதுக்காக நீங்க என்ன வாட்ச்மேனா நைட்டு முழுக்க நிக்க வைக்கலையா? அதுவும் சரியா செய்யலன்னு வீடு முழுக்க ஒரு வாரம் சுத்தம் செய்ய சொல்லல. நீங்களே ஒரு ரூல்ஸ் ராமானுஜம். இதுல நீங்க எனக்கு புத்தி சொல்றீங்களா? நான் இன்னைக்கு காலையில இருந்து இந்த பிரான்ச்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கூட்டத்தெல்லாம் கூட்டியிருக்கேன் தெரியுமா? இப்போ வரவங்க போறவங்க எல்லாம் தின்னுட்டு போனா நான் எப்படி ப்ராஃபிட் காமிக்கிறது? டுடே மை டே. நான் என்ன சொல்றேனோ அதான் நடக்கணும். பில் கொடுத்து தான் ஆகணும். என்ன அங்க பாக்குறீங்க? எடுங்க எடுங்க. நீங்களே உங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. என்னால பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க முடியாது. இல்லங்க, எங்க போறீங்க? இனி நோ சான்ஸ். பணத்தை எடுங்க. எடுக்க முடியாது. ஏன்? ஏன்னா நாங்க பர்ஸ் கொண்டு வரல. ஓட்டாண்டீங்களா நீங்க? வரதும் ஓசிக்காரு, சாப்பாடும் ஓசி. இதுல வாய் வண்டவாசி வரைக்கும் கிழியுது. சாப்பிட்டு பணம் இல்லைன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்ல என்ன பண்ண வைப்பாங்க? மாவாட்ட சொல்லுவாங்க. ஆனா இந்த மேனா மினிக்குங்கள மாவாட்ட சொன்னா அரிசி கடைசி வரைக்கும் மாவாகாது. அதனால 2 பேரும் சப்ளையர் வேலை பாருங்க. ஏய் மரியாதை, யார பத்தி சப்ளையர்னு சொல்ற? என் புருஷன் கிஷோர் கிட்ட சொன்னா அவ்வளவுதான். ஐயோ, அப்படி சொல்றதுக்கும் என் புருஷன் கூட இல்லையே. இங்க பாரு, நாங்கெல்லாம் ரொம்ப கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆமா, நீங்க என்ன வேணா இருந்துட்டு போங்க. இன்னைக்கு இந்த ரெஸ்டாரண்ட்ல சப்ளையர் வேலை பாருங்க. சர்வர், போய் உங்க 2 பேருக்கும் யூனிஃபார்ம் எடுத்துட்டு வா. ஏன் நீங்க எல்லாம் சும்மா இருக்கீங்க? நீங்க மேடம் எங்களை எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த மேடம்? ஹாசினி மேடம். முடியல.
என்ன இருந்தாலும் பெரிய வீட்டு மருமகங்க. நீங்க இத்தனை பேர் முன்னாடி வேலை செய்யறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தேங்க்ஸ் ஹாசினி. இப்போவாது எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க. சோ நீங்க போய் பாத்திரம் கழுவுங்க. என்னதுக்கு இவ்ளோ பாராட்டுறீங்க? நான் ஒன்னும் பெருசா செஞ்சிடலையே. கேகே நகர் பிரான்ச் ரொம்ப நாளா லாபம் இல்லாம டல் அடிச்சுது. சரி ஒரு விசிட் போலாமேன்னு போய் பார்த்தேன். சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ், சம் நியூ ஃபுட் ஐட்டம்ஸ், சம் ஆஃபர்ஸும். இன்னைக்கு அந்த பிரான்ச்சோட லாபம் வானத்தை தொட ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு எப்படி இதெல்லாம் செய்ய முடியுதுன்னு கேக்குறீங்களா? நான் ஆல்ரெடி ஒரு கேக் கம்பெனிய சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருந்தேன். நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால என்னோட சிஸ்டர் அதை பார்த்துட்டு இருக்கா. அதனால இந்த மாதிரி பிசினஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. இது புரட்சி பெண் பத்திரிகை சார்பா எனக்கு பெஸ்ட் விமன் ஆண்டர்பிரினர் அவார்டா? ஐயோ, அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. அவார்டெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. பிசினஸ் மேன் சொல்லிக்கிட்டு ஊர்ல சில பேர் அலைஞ்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுங்க. பல்ல இழிச்சுக்கிட்டு வாங்கிட்டு போவாங்க. ஓ அதுவா? புலி உருமுற சவுண்ட். உங்ககிட்ட பேசிக்கிட்டே தெரியாம ஜூக்குள்ள வந்துட்டேனா? புலி பசியோட இருக்கு. கொஞ்சம் புல்ல போட்டுட்டு உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். பாய். எதுக்கு இப்ப கத்துறீங்க? காலை எடுக்க மாட்டியா நீ? ஏன் சுத்தி போக மாட்டீங்களா? என்ன திமிரா? பிஸியா இருந்தா அதுக்கு பேரு திமிரா? என்ன பிஸி? பாத்தீங்கல்ல எத்தனை போன் கால்ஸ், எத்தனை பாராட்டுக்கள். பாராட்டுற அளவுக்கு என்ன கீழ்ச்சிட நீ? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? ஓடாத கேகே நகர் பிரான்ச் ஓட வச்சிருக்கேன். அது சாதனை இல்லையா? ஷட் அப். அது ஓடாத பிரான்ச் எல்லாம் இல்ல, லாபம் குறைவா இருக்கிற பிரான்ச். அதுவும் இந்த கொரோனா டைம்ல. என்னமோ நாளைக்கு என் கம்பெனியை இழுத்து மூடுற மாதிரி பேசிட்டு இருக்கேன். சரி பாஸ், உங்க பாஷையிலேயே வரேன். அது லாபம் குறைவா இருக்கிற பிரான்ச் தானே? அத செம்ம லாபம் வர மாதிரி செஞ்சனா இல்லையா? அத பாராட்டுறதுக்கு உங்களுக்கு மனசு வராதா? ஒரு நல்ல மனுஷனா இருந்தா வந்த உடனே கை கொடுத்து கங்க்ராட்ஸ், கீப் இட் அப்னு சொல்லணும்ல. சொல்லலையே. எங்கடா இவ நம்மள விட பெரிய ஆள் ஆடுவா போலன்னு மட்டும் தட்டு பாக்குறீங்க. பாராட்டிட்டா நீ பெரிய ஆள் ஆயிடுவையா? நீ நினைச்சாலும் ஒரு சித்தாள் கூட ஆக முடியாது உன்னால. இவ்ளோ நேரம் போன்ல யார் பேசிட்டு இருந்தான்னு நினைக்கிறீங்க? உங்க போட்டி கம்பெனி ஓனர்ஸ் தான் பேசிட்டு இருந்தாங்க. நீங்க தான் சிட்டில பெரிய பிசினஸ் டெவலப்பர். ஏஜே ரெஸ்டாரண்ட் டெவலப் பண்ண மாதிரி எங்க ஹோட்டலையும் டெவலப் பண்ணிட்டாங்க. எவ்வளவு சம்பளம் வேணாலும் தரோம், அக்ரிமெண்ட் எப்ப போட்டுக்கலாம்னு கேட்டாங்க. இதுக்கு மேடம் என்ன சொன்னீங்க? நானே அக்ரிமெண்ட்ல தான் வாழ்க்கையவே ஓட்டிட்டு இருக்கேன். இதுல புதுசா ஒரு அக்ரிமெண்டான்னு வேணான்னு நினைச்சு பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லிட்டேன். நிஜமாவே அவ லக்கி தான். ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன, நீ அங்க போயிருந்தா அவன் கம்பெனி அழிஞ்சு தரமட்டமா இருக்கும். எனக்கு போட்டி கம்பெனி இல்லாம இருந்திருக்கும். ஆனா அவ தப்பிச்சிட்டான். எதுக்கு அழையுது? நான் சொன்ன ஐடியாவை செஞ்சதால உங்க பிரான்ச் வாழலையா? ஏய், முட்டாள் மாதிரி பேசாத. ஃப்ரீயா சாப்பாட்டை கொடுத்து கூட்டத்தை கூட்டிட்டா லாபம் வந்துருமா? இதே மாதிரி எல்லா நாளும் கூட்டம் சேராது. ஒரு 100 ரூபாய் நோட்டை செல்ற மாத்தினா கை நிறைய தான் இருக்கும். அதை பார்த்து ஓ கையில இவ்ளோ காசு இருக்கேன்னு வாய் பொழக்கிற ஆள் தானே நீ. நீ எல்லாம் வந்து என்கிட்ட பிசினஸ் பத்தி சொல்றியா? அடேங்கப்பா, உங்களை தவிர வேற யாரும் புத்திசாலி ஆயிடக்கூடாது. அப்போ நான் என்ன முட்டாளா? ஓ, நீ புத்திசாலி ஆயிட்டா நான் அதி புத்திசாலின்னு ஒரு போர்டு மாட்டிக்கிட்டு ரோட்ல எல்லாம் சுத்துவேன். ஓ, நீங்க என்ன அவ்வளோ பெரிய பட்டக்கரா? எக்ஸ்கியூஸ் மீ. ஏய், நான் இன்டெலிஜென்ட்டா, நீ எதுக்கு பயந்து பாத்ரூம் குள்ள போற? நான் ஒன்னும் அதுக்கு போகல. பின்ன எதுக்கு வேஸ்டா போற? வேஸ்டா இல்ல, பேஸ்ட் எடுக்க போறேன். ரைமிங்க பேசுறான்னு சொல்லி கழுத்து இருக்கிறான். இப்ப எதுக்கு இந்த நேரத்துல டூத் பேஸ்ட்? உன் பிரெயின் இருக்குல்ல, அது ரொம்ப அழுக்கா இருக்கு. அதை வாஷ் பண்றதுக்கு ஒரு பிரெயின் பேஸ்ட் எல்லாம் கிடையாது. இந்த டூத் பேஸ்ட வச்சு உன் பிரெயின் எப்படி வாஷ் பண்றதுன்னு யோசனை பண்றியா? எனக்கு தான் மூளையே கிடையாதுன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு சுத்தம் செய்யணும்? கையை கொடுங்க. ஏன், என்ன கொடுங்க. என்ன பண்ற?
ஏய் ஏய் பைத்தியம். நீங்க அதி புத்திசாலி தானே? எங்க இந்த பேஸ்ட் எல்லாம் மறுபடியும் அந்த டியூப்குள்ள போடுங்க பாப்போம். முடியாதுல்ல, அப்போ பேசாதீங்க. நாம மட்டும்தான் இந்த உலகத்துல அறிவாளின்னு நினைக்காதீங்க. ஐ அம் ஆல்சோ பிரில்லியன்ட். நீ பிரில்லியண்டா? ஓ காலி தலையில நீயே அதை ஏத்துக்கிட்டியா? இந்த மாதிரி சில்லியான போட்டு எல்லாம் ஒரு பிரில்லியன்ட் மைண்டால தான் யோசிக்க முடியும். சரி, உனக்கு நான் ஒரு போட்டி வைக்கிறேன். இப்போ இந்த டியூப்ல இருந்து கொஞ்சமாவது பேஸ்ட் எடு பாப்போம். பண்ணு பாப்போம். இது மட்டும் சில்லி விளையாட்டு இல்லையா? இத கில்லியாச்சே, பண்ணு பாப்போம். மொத்த பேஸ்டியும் எடுத்துட்டு எடுன்னு சொன்னா எப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீதான் பிரில்லியன்ட் ஆளே இல்ல, ப்ரூவ் பண்ணு. ஆளும் மண்டையும். என்ன கிறுக்கு பிடிச்சிருச்சா இல்ல சர்க்கஸ் கம்பெனி ஜாயின் பண்ணிட்டாளா? என்ன பண்றா இவ? ஏய் அரவேக்காடு, என்ன வீட்டுல சின்ன பசங்க மாதிரி ஸ்கூட்டர் வச்சு விளையாடிட்டு இருக்கேன்? உனக்கு புத்தி இருக்க கொஞ்சமாவது? அப்போ பேஸ்ட் இருக்கான்னு போட்டி வச்சீங்க, இப்போ புத்தி இருக்கான்னு கேக்குறீங்க. பட் உங்க பேட் டைம் ரெண்டுமே இருக்கு பாஸ். இங்க பாருங்க, பேஸ்ட் வெளிய வந்துருச்சு. நான் ஜெயிச்சிட்டேன். நான் முட்டாள்னு சொன்னீங்கல்ல, நான் ஒரு புத்திசாலி நிரூபிச்சிட்டேன். இனிமேலாவது என்னால எதையும் செய்ய முடியும்னு நம்புங்க. ஏய் பைத்தியம், பேஸ்ட் எடுக்க சொன்ன ஏன் உயிரை எடுக்கிற? ஏன் காஸ்ட்லியான மார்பிள் ஃப்ளோர்ல கேவலமான ஸ்கூட்டர் ஒட்டி ஃபுல்லா நாஸ்தி பண்ணி வச்சிருக்கேன். ஒரு தப்பு சரி செய்யறதுக்கு இன்னொரு தப்பு செய்வியா நீ? ஹலோ, என்ன பேசுறீங்க? நீங்க சவால் விட்டீங்க, அத நான் செஞ்சு காமிச்சிட்டேன். எப்படி ஜெயிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல பாஸ், எப்படியாவது ஜெயிக்கணும். அடடா, பின்றியா ஹாசினி? என்ன மாதிரி தத்துவம்? என்ன வளர்ற நீ? ஒளறனா? இதுதான் பிரச்சனை. உலகத்துல பெரிய பெரிய அறிவாளிங்க சொன்ன தத்துவத்தை எல்லாம் முதல்ல இப்படிதான் கிண்டல் பண்ணுவாங்க, அப்புறம் அதையே அவங்க கார் பின்னாடி எழுதி வச்சு ரசிப்பாங்க. உன்னை மியூசியம்ல கொண்டு போய் வைக்கணும். கரெக்ட், கண்டிப்பா. நான் செத்ததுக்கு அப்புறம் என் மூளைய மியூசியம்ல தான் வைக்கணும். இந்த மூளைய வச்சுட்டு ஹாசினி எப்படியெல்லாம் சாதிச்சான்னு வரலாறு பேசணும். வரலாறு ரொம்ப முக்கியம் பாஸ். சோர் தான் முக்கியம்னு சொல்ற நீ எல்லாம் வரலாறு பத்தி பேசவே கூடாது. எப்படியோ நான் புத்திசாலின்னு காமிச்சிட்டேன். கொஞ்சம் இருங்க. ஏய் எங்க போற? என் நல்ல ஃப்ளோரை ஃபுல்லா பேஸ்டா தேய்ச்சி வச்சுட்டு ஃபுல்லா வீட்டையே நாஸ்தி பண்ணிட்டேன். வெயிட் ப்ளீஸ். இந்தாங்க. என்னது இது? ஒப்பந்த பத்திரம். ஓ, நீதான் ஏமாத்தி தாலி கட்டிக்கிட்டேன்னு இதுல எழுதி வச்சு ஓடி போறியா? அத என்னைக்கா இருந்தாலும் நீங்க தான் பிளாக்மெயில் செஞ்சு தாலி கட்டினீங்கன்னு எழுதி தர போறீங்க. அப்ப என்ன இது சொல்லு. இனிமே உங்க ரெஸ்டாரண்ட்ல நானும் ஒரு பார்ட்னர், பிசினஸ் டெவலப்பர். அதுக்காக தான் இந்த அக்ரிமெண்ட். என்னது? ஏன் ரெஸ்டாரண்ட்ல உனக்கு பங்கு வேணுமா? யா.